கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு பெண் மருத்துவரிடம் பார்சல் மோசடி அடிப்படையில் சிபிஐ அதிகாரி என கூறி பணம் பறித்த ஆந்திராவைச் சேர்ந்த சைபர் கிரைம் மோசடி கும்பலை தமிழ்நாடு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அறக்கட்டளை கணக்கு மூலம் பணத்தை பெற்று மோசடியை அரங்கேற்றியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரைச் சேர்ந்த அரசு பெண் டாக்டரை கடந்த ஜூலை 29ஆம் தேதி செல்போனில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரி பேசுகிறேன் என்றும், உங்களுடைய முகவரியிலிருந்து மலேசியாவிற்கு மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள், போலி பாஸ்போர்ட்டுகள், ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறி செல்போனில் பேசியதாக அந்த மருத்துவர் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு டெல்லிக்கு வர வேண்டும் என்றும், இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் தான் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்புமாறும் கூறி மிரட்டியதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். அச்சமடைந்த அந்த பெண் மருத்துவர் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 6 தவணைகளாக 38,69,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். பணம் அனுப்பிய பிறகு பெண் மருத்துவர் விசாரித்த போது சைபர் கிரைம் மோசடி கும்பல் மிரட்டி பணம் பறித்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். அதற்கு பிறகுதான் இந்த மோசடி தொடர்பாக பெண் மருத்துவர் கள்ளக்குறிச்சி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கள்ளக்குறிச்சி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பணம் அனுப்பிய வங்கி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்துள்ளனர். அந்த ஆய்வில் ஆந்திராவைச் சேர்ந்த அறக்கட்டளை ஒன்றின் வங்கிக் கணக்கில் மருத்துவர் அனுப்பிய பணம் சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதனை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்ட போது ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசாத் ராவ், அவரது தந்தை சத்யநாராயணா, தாய் ரமாதேவி, மனைவி அருணாகுமாரி ஆகியோர் கூட்டாக சேர்ந்து பெண் மருத்துவரிடம் சிபிஐ அதிகாரி என கூறி பணத்தை மோசடி செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் ஆந்திராவுக்கு சென்று பிரசாத் ராவை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது தந்தை, தாய், மனைவி ஆகிய மூவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்ட அறக்கட்டளை 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு செயல்படாத அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி பல்வேறு விதமான குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளை வங்கிக் கணக்கு பயன்படுத்தப்படும் போது வங்கிகளுக்கு சந்தேகம் வராமலும் வருமான வரித்துறையினர் பிடியில் சிக்காமலும் மோசடியை அரங்கேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. குடும்பமாக சேர்ந்து எத்தனை பேரிடம் சிபிஐ அதிகாரி என கூறி பணத்தை பறித்துள்ளார்கள் என்பது குறித்து கள்ளக்குறிச்சி சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.